Sivaraj International School of Management Studies and Catering Technology, BSc Hotel Management and Catering Science, Diploma in Hotel Management and Tourism படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரிணாமுல் கட்சியுடன் கூட்டணி சேருவதற்கு காங்கிரஸ் கதவுகள் திறந்தே இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தி கூட்டணியில் இருந்தாலும் மாநிலத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி கூறி மக்களவைத் தேர்தலில் தனது கட்சி சார்பில் போட்டியிடப் போகும் 42 வேட்பாளர்களையும் அறிவித்தார். இது இந்தி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராம் ரமேஷ், மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் மரியாதைக்குரிய தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் கட்சி எதிர்நோக்கியுள்ளது. இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை, விட்டுக் கொடுத்தல் உள்ளிட்ட சமரசங்கள் தேவைப்படுகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். எனினும் ஒருதலைபட்சமான அறிவிப்பை திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, டெல்லி செய்ததைப் போல நாம் அதை கூட்டாக இணைந்து செய்ய வேண்டும். திரிணாமுல் காங்கிரசுக்கு அவசரமாக வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய அழுத்தம் என்ன? இந்தி கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதே காங்கிரசின் நோக்கமாக உள்ளது. மேற்கு வங்காளத்திலும் அதையே தான் காங்கிரஸ் விரும்புகிறது. நடப்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார்.